ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ட்ராபெரி பாப் யூடியூப் சேனல். நிறைய பேர் என் மேலே கோவமாக இருந்திருப்பீங்க. ஏன்னா நான் நேற்று ஹாரர் வீடியோ போடாமல் கேரம் வீடியோ போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் கோவமாக இருப்பீங்களா இல்லையான்னு தெரியாது, ஆனால் நான் நினைக்கிறேன் நீங்கள் கோவமாக இருக்கீங்கன்னு. அவங்களுக்கெல்லாம் ஒரு ரொம்ப பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு புது கேம் தான் விளையாட போகிறோம். இந்த கேமில் 3 ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 ஆப்ஷனில் நம்ம என்ன ஆப்ஷன் வேணாலும் சூஸ் பண்ணி விளையாண்டுக்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு தான் நான் சூஸ் பண்ண போகிறேன். இந்த கேம் பார்ட் 2 வரைக்கும் கூட போகலாம். அதனால் இது பார்ட் 1. இந்த கேம்லேயே முடித்தா பார்ட் 1 தேவைப்படாது. ஆனால் இந்த கேமில் முடிக்கிறேன்னா பார்ட் 2 தேவைப்படும். இந்த கேம்லேயே முடித்தா நம்மளால் நம்ம இந்த கேம்லேயே ஃபுல்லாக முடிச்சுட்டா பார்ட் 2 தேவைப்படாது. ஆனால் நம்ம இதில் ஆஃப் தான் வீடியோவில் பண்ண முடியும்னா நம்ம பார்ட் 2 போடணும். ஏதோ நம்ம சீக்கிரமாக இந்த இதுலேயும் முடிக்க ட்ரை பண்ண போகிறேன். இப்போ மேலே குதிச்சுக்கிட்டே போகிற கேமு தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ போகணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கேம் நான் ஏற்கனவே விளையாண்டு வீடியோ போடலாம். நான் ஏற்கனவே விளையாண்டு வீடியோலாம் முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த வீடியோ என்னாச்சுன்னே தெரியல, எடிட் பண்ணும்போது டெலீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் திருப்பியும் இந்த கேம் இப்போ விளையாட போகிறேன். இப்போ இந்த கேம் என்னென்னா, இந்த கேம்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஆனால் இதில் கிராணி அந்த மாதிரியெல்லாம் இருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கீழே இந்த மாதிரி லாவாலாம் இருக்கும். இதில் நம்ம விழுந்துட்டோன்னா அவ்வளோதான், திருப்பி ஃபஸ்ட்டுலேருந்து வரணும். அப்படி இல்லைன்னா ஆட் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது பழைய மாதிரியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு புரியல. இப்போ நல்லா ஜஸ்ட் மிஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா கீழே விழுந்திருப்பேன். இப்போ ஒரு ஆட் வருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆட் முடிஞ்சு நம்ம பார்ப்போம். ஆட் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டுருக்கேன். வேணாம், அதான் ஜஸ்ட் மிஸ்ஸு குத்திடுச்சு. ஸ்கிப்பு கொடுத்துட்டேன். ஸோ எதையாவது பெருசாக ஒன்று வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கிட்டேருந்து நம்ம தப்பிக்கணும். அப்படி இல்லைன்னா அவ்வளோதான், காணும் ஃப்ரெண்ட்ஸ். வரட்டும். இப்போ நம்ம மேலே ஏறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நான் பார்த்தேன், இதில் ஒரு 5 ஹார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க மேலே. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம ஒன்றும் பண்ணாது, இதை நம்மளை தள்ளி விடும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி நம்ம தள்ளி விடுது. நல்லா கிராணி மாதிரி அடிக்க திருப்பி ஒரு ஆட் வருது ஃப்ரெண்ட்ஸ். இது முடிஞ்சு பார்ப்போம். ஆட் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த கேம் நான் விளையாடுற கேமுக்கு தான் நிறைய ஆடு வருது. போயிட்டேன், மேலே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் போயிட்டுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே ஏறணும். நம்ம சீக்கிரமாக இந்த கேமில்
எஸ்கேப் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து இதிலே முடிச்சு முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இவங்களெல்லாம் பார்த்துருக்கேன். திருப்பி ஒரு ஆட் வருது ஃப்ரெண்ட்ஸ். இது முடிஞ்சு நம்ம பார்க்கலாம். முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து ஏதோ எனர்ஜி ட்ரிங்க் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம குடிச்சிட்டு போயிட்டே இருக்கோம். நான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து நம்ம இது சாட்டர்டே சண்டே வந்து கேம் வீடியோவுக்கு பதிலாக ஸ்டோரி வீடியோ போடலான்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹாரர் ஸ்டோரி அந்த மாதிரி வீடியோ வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் போடலான்னு நினச்சேன். அதுக்கு பதிலாக சாட்டர்டே சண்டே கேம் வீடியோ போடலான்னு போடுறேன். ஏன்னா அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப காமெடியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து எனக்கு வந்து கேமில் வந்து எனக்கு விளையாட தெரியாது. ஆனால் நான் சும்மா விளையாண்டு ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஆனால் அதில் தோற்று தான் போவேன். ஆனால் இந்த கேமில் நான் இது வின் பண்ணுவேன். ஏன்னா வந்து இதில் கிராணி அந்த மாதிரி இருக்காது. இப்போ இந்த ஆட் முடிஞ்சு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இதில் ஃபேன் காற்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம ஸ்லோவாக பின்னாடி போவோம். கீழே வந்து இந்த மாதிரி இருக்குது. ஒரு ஜம்ப் பண்ணோன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடி போயிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் தோற்றுட்டேன். அதனால் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன் ஸ்கிப் பண்ணிட்டேன்னா இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஈஸியா ஆனால் ஸ்டார்டில் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இந்த ஆட் முடிஞ்சு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை சுற்றிட்டு போயிட்டுருக்கேன். சீக்கிரமாக போகணும். இது வந்து கேம் வந்து சீக்கிரமாக முடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இந்த இது வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கேம் விளையாடுறது உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்ஸ்க்கெல்லாம் பிடிக்கும், கேர்ள்ஸுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நமக்கு இன்னும் 2 லைஃப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இந்த 2 லைஃப் வந்து நம்ம வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவுட் ஆகவே கூடாது. அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டுலேருந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவுட் ஆகவே கூடாது நம்ம. சரின்னு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து குக்குன்னு மேலே போட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்ன பண்ணணுன்னு எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஒரு கன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கன்னை எடுத்து அந்த கோமாளியை வந்து நம்ம ஷூட் பண்ணணும். நான் ஈஸியாக சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து சும்மா நிற்காமல் வேறு இடத்துல வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அந்த குக்கு நம்ம பின்னாடியே அந்த கோமாளின்னு நான் சொல்லிக்கிறேன். பார்க்க அப்படி தான் இருக்குது. கோமாளி வரும்போது நம்ம அப்படியே சுட்டிக்கிட்டே பின்னாடிலேருந்து துரத்தும் போது அவன் இந்த மாதிரி பின்னாடிலேருந்து சுட்டிக்கிட்டே வரதா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். முன்னாடி போனால் அவன் வேகமாக வந்து நம்ம அடிச்சிடலாம். எனக்கு இந்த குக்கை பார்த்தா பயமாகவே, இந்த கோமாளியை பார்த்தா பயமாகவே இல்லை. நான் சுட்டோம். இப்போ எந்த வழியில் போகிறதுன்னே தெரியல. இங்கே தான் நினைக்கிறேன்.
நினைக்கிறேன். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம சர்ன்னு போயிட்டோம். இப்போ ஒரு ஆடு வருது. இப்போ எது போகணும், இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போகணும். இந்த மாதிரியெல்லாம் உண்மையாக இருந்தால் குதிக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ ஹைட்டுக்கு நேச்சுரல் இதெல்லாம் ரொம்ப ஹைட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அப்படியே போயிட்டுருக்கேன். இப்போ இந்த சைடு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது எனக்கு மட்டும் ஒன்று வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த ஆட் முடிஞ்சு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை ஸ்கிப் பண்ணிட்டோம். இப்போது நம்ம கொஞ்சம் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டோம். இப்போ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஃப்ரெண்ட்ஸ். சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப டேஞ்சரஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஞ்சரஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து இது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கிட்டேருந்து நம்ம தப்பிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா நம்மளை இந்த மாதிரி சுட்டுக்கிட்டே இந்த மாதிரி ஏதோ இப்படி நேரம் இப்படி வருது. இந்த மாதிரி பண்ணி இன்னும் கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம். ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒரு லைஃப் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இன்னும் ஒன்றே ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் முடிச்சுடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சிட்டோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், போய் பார்ப்போம். இங்கே இருக்குது, தப்பிச்சு போனது போல். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய கை, எவ்வளோ பெரிய தலையை காணும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பெரிய கால், எவ்வளோ பெரிய கை, விரலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம இதுக்குள்ளே போகணுமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ திருப்பி ஒரு ஆட் வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆட் முடிச்சு நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வண்டியில் போயிட்டே இருக்கோம். போயிட்டுருக்கோம். இப்படியே நேராக போகாமல் தெரியாமல் இதுக்குள்ளே போகிறோம். அப்படியே சின்ன சந்தை இருக்குது, வண்டி இது சின்னதாக இருக்குது. அப்படியே வண்டி போய் மோதிக்கிச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்கலாம் காசு கொடுக்கணும். நான் கொடுக்க மாட்டேன். கேம்லலாம் என்ன இருக்கோ அதை வச்சு விளையாண்டு போகணும். இல்லைன்னா காசு கொடுத்தா இது அந்த கேம் எப்படியும் விளையாண்டு எதுவும் நம்ம பண்ண போகிறதும் இல்லை. அது அப்படியே காசு மட்டும் வைக்கும். அதனால் நான் வந்து காசு கொடுக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய பேரண்ட்ஸும் கொடுக்க மாட்டாங்க. அதனால இப்போ வந்து இப்படியோ எல்லாமே எனக்கு இது கீழே வந்து விழுகிறதுனால எனக்கு வந்து எனக்கு வந்து கோவமாக வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கீழே விழுந்துக்கிட்டே இருக்கிறதுனால எப்படியாவது போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேமையாவது நம்ம ஜெயிக்கணும். மெதுவாக நடக்கணும். அப்படி இல்லைன்னா கீழே வந்துருவோன்னு மெதுவாக போகிறது. இது மட்டும்தான் லாஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்துக்கிட்டே இருக்கு. மெதுவாக போ, மேலே போ, மெதுவாக போ. நான் கை வேற ஆடுது. நான் வேறு ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ வந்துட்டேன். இப்போ இது லாஸ்ட்டு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டு மேலே போ, மேலே போ, மேலே போ.
கீழே விழுந்துட்டேன். ஸோ திருப்பியும் மேலே போகணும். ஓ தட்டி ஏதோ தட்டி விடுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கேப் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சில இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏதோ க்ரொக்கடைல் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த கேம் முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்ட் 1 இந்த பார்ட் 1 பார்ட் 2 நம்ம எடுக்க வேண்டியது இல்லை. பார்ட் 1 பார்ட் 2 எடுக்க வேண்டியது இல்லை, நம்ம இதிலே முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வேறு சூப்பரான கேம் வீடியோவில் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ட்ராயிங் வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ், அதில் நம்ம மீட் பண்ணுவோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.